ஹலோ வாங்க நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை திருச்சி மெம்பு ட்ரெயினோட கடைசி சீட்ல உருவான ஒரு அழகான ஆழமான ஆனா கொஞ்சம் வலிகள் நிறைந்த ஒரு காதல் கதைய பத்தி தான். இது ஒரு முழுமையான அலசல். இந்த கதையில ஒழிஞ்சிருக்க சின்ன சின்ன உணர்வுகளையும் நம்ம இப்போ ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணி பார்க்க போறோம். சரியான பர்சன ஆனா ரொம்ப தப்பான ஒரு டைம்ல நீங்க எப்பவாவது மீட் பண்ணிருக்கீங்களா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதையோட மொத்த எமோஷனல் வெயிட்டும் இந்த ஒரு சிங்கிள் கேள்வியில தான் அடங்கியிருக்கு. உங்களில் பல பேருக்கு இந்த ஃபீலிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது இந்த கதையில எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். பகுதி 1. தப்பிக்கும் இடம், பயணத்தில் கிடைக்கும் நிம்மதி. இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தனிமையான பையன் உலகத்தோட அத்தனை சத்தத்திலிருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் தப்பிக்க நினைச்சு சாயங்காலம் 6:40 ட்ரெயின்ல ஏறுறான். அவனுக்கு அந்த ட்ரெயின் வெறும் வண்டி மட்டும் இல்ல, அது ஒரு அடைக்கலம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சோர்ஸ் மெட்டீரியல் ட்ரெயினை வெறும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டா மட்டும் காட்டல. அந்த ஈவினிங் கோல்டனார் லைட், பின்னாடி கேட்குற அந்த மெதுவான ட்ரெயின் சத்தம், அப்புறம் அந்த யாரும் இல்லாத கடைசி விண்டோ சீட், இதெல்லாம் சேரும்போது அந்த இடமே ஒரு உயிருள்ள அமைதியான புகலிடமா எப்படி மாறிடுதுன்னு உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். இந்த சீட் தான் என் தாட்ஸ் ஓடும் இடம். அவனுக்குள்ள ஓடுற இந்த ஒற்றை வரி, அந்த கடைசி சீட் அவனுக்கு எவ்வளோ ஒரு பர்சனலான ஸ்பேஸ் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லுது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவன் தனிமையும் சிந்தனைகளையும் ரசிக்கிற அவனுக்கான சொந்த உலகமா அந்த சீட் மாறிடுது. பகுதி 2. ஒரு மௌனமான பந்தம், இரு தனிமைகள் சந்திக்கும்போது. அவனோட அந்த அமைதியான உலகத்துக்குள்ள ஒரு நாள் ஹெட்ஃபோன் போட்ட ஒரு பொண்ணு வந்து அந்த சீட்ல உட்கார்றப்போ எல்லாமே மாறுது. ஆரம்பத்துல ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் கூட அப்புறம் அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த சைலன்ஸ் வார்த்தைகளை விட அதிகமா பேச ஆரம்பிக்குது. இதுல ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்களேன். அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையில இருக்கிற வலிகள்ல இருந்து எஸ்கேப் ஆக அந்த ட்ரெயின்ல வர்றா. ஆனா அந்த பையனோ தன்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க வர்றான். ரெண்டு வேற வேற விதமான வலிகள், ஆனா ஆறுதல் தேடுற இடம் ஒண்ணுதான், அந்த ஒத்த விண்டோ சீட். இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த பாண்ட் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ரொம்ப ஸ்லோவா நேச்சுரலா நடக்குது. முத நாள் ஒரு சின்ன தயக்கம், அப்படியே 2வது 3வது வாரங்கள்ல தினமும் பாட்டு கேட்கறது, ஸ்நாக்ஸ் ஷேர் பண்றதுன்னு ஒரு டெய்லி ரொட்டீனா மாறி முகம் தெரியாத 2 பேர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. சரியா 2 மாசம் கழிச்சு ஒரு மழையான நாள்ல கொஞ்சம் இருட்டான அந்த ட்ரெயின்ல அவன் ஒரு வார்த்தை சொல்றான். நான் யாரையும் லவ் பண்ணல, ஆனா இந்த சீட்ல உன்னோட இருக்கிறது எனக்கு முக்கியம். இந்த லைன் தான் இந்த கதையோட எமோஷனல் கோர். அவங்களோட டெய்லி பயணம் அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கிய தேவையா மாறிடுச்சுன்னு இது கன்ஃபார்ம் பண்ணுது. பகுதி 3. காலியான இருக்கை, திடீர் பிரிவின் வலி. கதை இவ்ளோ ஆழமா போயிட்டு இருக்கும்போது தான் அடுத்த ஃபேஸ் ஆரம்பிக்குது. எந்த காரணமும் புரியாத ஒரு எதிர்பாராத பிரிவு அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு நாள் சாயங்காலம் பார்த்தா அந்த சீட் காலியா இருக்கு. ஒரு சின்ன மெசேஜ் இல்ல, ஒரு க்ளூ கூட இல்லாம அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறான். எங்க போனா என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. ஆனா அவன் தினமும் அதே ட்ரெயின்ல அதே சீட்ல அவளையே தேடிட்டு இருக்கான். அந்த தேடல் கொடுக்கற வலி ரொம்ப மோசமானது. பகுதி 4. 3 வருஷங்களுக்குப் பிறகு கடந்த காலத்தில் உறைந்த மனசு. 3 நீண்ட வருஷங்கள் ஓடிடுச்சு. இப்போ அந்த பையன் அதே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு கல்யாண பத்திரிக்கை. அவன் லைஃப் முன்னாடி நகர்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் அவனோட மனசு இன்னும் அங்கேதான் இருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு பிசிக்கலான இடம் எப்படி ஒருத்தரோட மெமரிஸை சிறைப்பிடிச்சு வைக்குது அப்படிங்கிறது தான். அந்த ட்ரெயின் சீட்டு அவளை பத்தின ஞாபகங்களை அப்படியே பிடிச்சு வச்சு அவனை பழைய வாழ்க்கையில இருந்து வெளியே வர விடாம தடுக்குது. இப்போ ஒரு சினிமேட்டிக் ஷாக். அவன் அந்த ட்ரெயின்ல ஏறான். அவனால அவன் கண்ணையே நம்ப முடியல. நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. ஆமா, 3 வருஷம் கழிச்சு அவன் தேடின அதே பொண்ணு அவங்க மீட் பண்ண அதே பழைய சீட்ல உட்கார்ந்திருக்கா. பகுதி 5. தவறான நேரம், நீங்காத நினைவுகள், இதயத்தை நொறுக்கும் ஒரு சந்திப்பு. இப்பதான் உண்மைகள் எல்லாம் வெளிய வருது. அன்னிக்கு அவ காணாம போனதுக்கு காரணம் அவளோட லைஃப் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த 3 வருஷத்தை அவ கடந்து வந்ததே அவனோட இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ புடிச்சிட்டு தான். இப்போ அவன் தன்னோட கல்யாண பத்திரிக்கைய காட்டி நான் மூவ் ஆன் ஆகுறேன்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது அவ ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. நாம மீட் ஆனது லேட் இல்ல, ஆனா டைமிங் ராங். விதியால இணைக்கப்பட்ட இவங்க டைமிங்கால பிரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி உண்மையிலேயே மனசை வலிக்க வைக்கும். இந்த ஃபைனல் சீன்ல இருக்கிற விஷுவல்ஸ் கொஞ்சம் கவனிங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, ட்ரெயின் வேகமா போகுது, ஜன்னல்ல வழியிற நீர்த்துளிகளோட சேர்ந்து அவங்க கண்ணீரும் சைலண்டா கரையுது. அந்த நிசப்தமும் அவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியும் இந்த பிரிவோட வலிய எக்ஸாக்டா நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது.
கடைசியா அந்த மழை நின்னு வெளிச்சம் மங்கி அந்த ட்ரெயின் இருட்டுல மறையும் போது நமக்கு ஒரு கேள்வி கேட்டுக்க வேண்டியிருக்கு. ஒரு காலியான இடத்துல இருக்கிற சின்ன நினைவு நம்மள அவ்ளோ வருஷம் வாழ வைக்குமா? நம்மள கடந்து போன, நம்ம விட்டுட்டு வந்த பல பேரோட ஞாபகங்கள எந்தெந்த இடங்கள் இன்னமும் சைலண்டா ஹோல்டு பண்ணிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதோட இந்த அலசலா நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன்.